ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம் பிரபுராவ், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக கடந்த 2 நாட்களாக, குறிப்பாக நேற்று மாலை முதல் தனுஷ்கோடி பகுதியில் சூறைக்காற்று வீசி வருகின்ற நிலையில் இன்று காலை முதல் தனுஷ்கோடி தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதி வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்த கடல் சீற்றம் காரணமாக அரிச்சல் முனை பகுதியில் அந்த சாலை ஓரம் கடல் அடைப்பை தடுப்பதற்காக போடப்பட்டிருக்க இந்த கருங்கற்கள் மீது இந்த கடல், அதாவது கடலின் அந்த அலைகள் மோதி ராட்சத அலைகளாக வீசி அந்த கடல் நீரானது சாலை வரை வந்து கொண்டிருக்கிறது. அதே போல முகுந்தராயர் சத்திரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த மீன்பிடி இறங்குதளமும் அந்த ரிமல் புயலின் காரணமாக அப்போது பாதி அளவு உடைந்திருந்த நிலையில் தற்போது வீசி வரும் இந்த சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக அந்த இறங்குதளத்தின் ஒரு பகுதி முழுமையாக உடைந்து கடலுக்குள் போயுள்ளது. எனவே இந்த தனுஷ்கோடிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கடலில் இறங்க விடாமல், இறங்கி செல்ஃபியோ அல்லது குளிக்க விடாமல் மெரைன் போலீசார் தடுத்து வருகிறது. இதனால் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த அரிச்சல் முனை கடற்கரையில் நின்றவாறு இந்த கடலின் அழகை ரசித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே நேற்று மாலை முதல் தொடர்ந்து சூறைக்காற்று வீசி வருவதால் அந்த சாலைகளில் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் மற்றும் வாகனங்களை இயக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.